Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். மத்திய பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் அதில் ரயில் பயணம் சார்ந்த தங்களது எதிர்பார்ப்புகள் என்ன என கூறுகின்றனர் சேலம் மற்றும் தஞ்சை பகுதி பயணிகள். வண்டி எண் 126 ரயில் பாதைகள் குறித்த அறிவிப்புகள் ஏராளமாக இருந்தாலும் அவை செயல்பாட்டிற்கு வருவது அரிதாக இருப்பதாகவும் திட்டங்களில் நீண்ட தாமதம் நிலவும் போக்கு சரியல்ல என்றும் கூறுகின்றனர் பொதுமக்கள். 5:20 புறப்படும். நிறைய திட்டங்கள் அறிவிப்புகள் வருகிறது. ஆனால் எந்த திட்டமும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு திட்டமும் முழுமையாக நிறைவேறியதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கென்று அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதி ஒதுக்கீடும் மிக மிக குறைவாக இருக்கிறது. எந்த ஒரு திட்டமும் முழுமையாக முடிக்கப்படுவதே இல்லை. மொரப்பூர் தர்மபுரி அகல ரயில் பாதை, ஆத்தூர் பெரம்பலூர் ரயில் பாதை, ஜோலார்பேட்டை ஒசூர், திருவண்ணாமலை நகரி, ஈரோடு சத்தியமங்கலம், சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட தடங்களில் ரயில் சேவை தாமதமாவதாக கூறுகிறார் தெற்கு ரயில்வே ஆலோசனைக் குழு முன்னாள் உறுப்பினர் ஹரிஹரன் பாபு. மேலும் சேலத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இரட்டை பாதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். சேலம் டு தருமபுரி ஒசூர் இரண்டாவது அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேறணும். சேலம் டு விருதாச்சலம் இரண்டாவது அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேறணும். சேலம் டு கரூர் திண்டுக்கல் இரண்டாவது அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேறணும். இது மட்டும் இல்லாமல் ரயில் வசதிகள் கேட்டீங்கன்னா சேலம் டு திருச்சி, சேலம் டு மதுரை ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சேலம் டு திருச்சி, சேலம் டு மதுரை, சேலம் டு தஞ்சாவூர், சேலம் டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் சேக்கார் எக்ஸ்பிரஸ் வசதி கொண்ட இன்டர்சிட்டி ரயில் விடப்பட வேண்டும். தஞ்சையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் சேவை என அப்பகுதியினர் கோருகின்றனர். தஞ்சையிலிருந்து விழுப்புரத்திற்குள்ள ஒற்றை பாதையை இரட்டை பாதையாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் உள்ளன. இப்பகுதியில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இப்பகுதியினர் கூறுகின்றனர். காவிரி பகுதியை சென்னையோட இணைக்கிற மாதிரியான ரயில்கள் பகல் நேர சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இல்லை. இது அங்கே வைகை பல்லவன்லாம் அந்த கார்ட் லைனில் ஓடுது. கார்ட் லைனில் ஓடக்கூடிய அளவிற்கான ரயில்களை இந்த பகுதியில் இயக்கணும்னு நினைக்கிறோம். திருப்பதி எக்ஸ்பிரஸ் இப்போ முன்னாடி தொடர்ந்து வந்துக்கிடுச்சு. அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. தினசரி திருப்பதியையும் இணைக்கிற மாதிரி ரயில் இயக்கப்படுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் திட்டத்திற்கு அதிக அளவு பணம் ஒதுக்கி அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும். ரயில் பயணிகளின் சேவை சிறப்பாக இருப்பதுடன் பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் ரயில்வேயில் உள்ள 1,20,000 காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. ரயில்கள் மோதலை தவிர்க்க உதவும் கவச் வசதியை தெற்கு ரயில்வேயில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேலம் மோகன்ராஜ் மற்றும் தஞ்சாவூர் காதர் உசேன். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.